குட் மார்னிங். 14வது கேள்வியில துருப்பிடித்த ஆணி சம்பந்தமாக பார்த்தாங்க. துருப்பிடித்த ஆணி என்று சொல்லும் போது அதிന്റെ மூலக்கூட்டு சூத்திரம் தான் Fe2O3. துருப்பிடிக்காத ஆணி Fe. இங்கே இருக்கிற துருப்பிடிச்ச ஆணிக்கும் துருப்பிடிக்காத ஆணிக்கும் இடையிலான மூல் தொடர்பை நீங்கள் எடுக்க இயலாது நேரடியாக. அது உங்களுக்கு ஓரளவு விளங்கும். ஆணி நாள் செல்ல 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 அதிகளவான துருவாக மாறிக்கொண்டிருக்கும். துருப்பிடிக்காத ஆணின்ற மூலம் துருப்பிடிக்கிற ஆணின்ற மூலம் மாறிக்கொண்டு போகும் காலத்தோட. ஒரு காலத்துல முழு இரும்புமே என்ன செய்யும், துருவாக மாறும். அந்த கேள்வியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. Fe2+ Fe3+ வேறு எளிய பரிசோதனை வர சொல்லி கேட்டிருக்கு. நீங்க டி பிளாக் படிச்சிருப்பீங்களானே. டி பிளாக்ல நிறைய சோதனைகள் இருக்கு. Fe2+க்கும் Fe3+க்கும். இதுல 2+ஐ 3+ ஸ்பெஷலா இனங்கான்றதுக்காண்டி நாங்கள் இந்த பொட்டாசியம் நைட் சயனைட் ஆஃப் ஃபுரசைட் ஒன்று இருக்கு. பொட்டாசியம் சோடியம் ஹெக்ஸா சயனைடோ சொல்லி ஃபெரசோஃபெரிக் சயனைட் வந்து பிரஷியன் நீலம் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கீங்க. அதை பயன்படுத்தி நீங்கள் உறுதிப்படுத்தலாம். இந்த சிக்கல் சேர்வை சம்பந்தமாக கேள்விப்பட்டிருக்கீங்க. இது 2+ இருந்தால் இதுல 4- வரும். அப்ப Na4 இதுக்கு 2+ இருந்தால் இதுக்கு நீங்க 3+ சேர்த்து ஒரு நீர்ல கரையாத வீழ்வடி வந்து தோன்றும். நீர்ல கரையாத வீழ்வடிவு தோன்றும். இதை நாங்கள் பிரஷியன் நீலம் சொல்வோம். பிரஷியன் நீலம். இதை Fe2+க்கு சேர்த்தால் வெள்ளை நிற வீழ்வடிவு வலியாலே ஒட்சியேற்றப்பட்டு இது மீண்டும் 3+ மாற இந்த பிரஷியன் நீலம். சரி, இதை வச்சு நாங்க உறுதிப்படுத்தலாம். Fe3+க்கு SCN-. குருதி சிவப்பு நிறம் பெருமன் சொல்லி படிச்சிருப்பீங்க. எல்லாம் சமநிலையில பார்த்திருப்பீங்க. இந்த நிறச்சரிவை பாதிக்கின்ற காரணிகள் சம்பந்தமா. சரி, இதே போல H2S வாயுவை செலுத்தும் போது Fe2+ H2S கருப்பு நிற வீழ்வடிவு தான் தரும். ஆனா Fe2O3க்கு நீங்க H2S சேர்த்தால் வெளிர் மஞ்சள் நிற கூழ்காந்தகத்தை தரும். மேலதிகமாக செலுத்தேக Fe2+ வந்து FeS ஆக கருப்பு வீழ்வடிவாகும். அதுக்கு ஒரு அமிலம் சேர்த்தீங்கன்னு சொன்னால் FeS வந்து கரை, உங்களுக்கு மஞ்சள் வந்து அவதானிக்கப்படும். Fe3+ H2S தாக்கம் பண்புறுப்பு கூட்டம் 2 தாக்கம் படுத்திருக்கீங்க. Fe2+ ஆகவும் சல்பராகவும் ஒரு அமில ஊடகம் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த Fe2+ மேலதிக H2S தாக்கி FeS வீழ்வடிவாகாது. ஆகவே இந்த கந்தகத்தின் மஞ்சள் நிறத்தை நீங்கள் உணரலாம். கேட்டிருக்கு Fe2+ Fe3+ வேறுபடுத்த எளிய பரிசோதனை இருக்கிறது. ஏதாவது ஒன்று சரியா? வேணா நோட் பண்ணிக்கணும்.
இப்ப அடுத்த கேள்வி தங்கச்சி, அது ஒரு சாதாரண நடுநிலையாக்கல் கேள்வி. ஒக்சாலிக் அமிலம் H2C2O4, ஒக்சாலிக் அமிலம் ஒரு இருமூல அமிலம். 250 சென்டிமீட்டர் கனம் வரைக்கும் ஐதாக்கப்பட்டிருக்கு. அதுல மாசுக்கள் கலக்கப்பட்டிருக்கு. மொத்த திணிவு 2.5 கிராம். 250 ஐதாக்கி அதுல இருந்து ஒரு 50 சென்டிமீட்டர் கனத்தை எடுத்து 1.25 ml கரைசல்களை நியமிக்கிறோம். நியமிக்கும் போது NaOH இந்த கனவளவு வந்து 40 சென்டிமீட்டர் கனமாக இருக்கும். இது ஒரு சாதாரண நியமிப்போடு சம்பந்தப்பட்ட கேள்வி. ரெண்டுக்கும் தாக்கம் எழுதி நீங்க பீசமானது சமப்படுத்தினாலே இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து எடுத்திருப்பீங்க நினைக்கிறத போட்டுட்டு H2C2O4 2.5 கிராம் 250 சென்டிமீட்டர் கனம் கரைசலாக்கப்படுது. இதுல இருந்து ஒரு 50 சென்டிமீட்டர் கனம் வேறாக்கப்பட்டு அது NaOH தாக்கம் அடையும். நாங்க இந்த 50 சென்டிமீட்டர் கரைசலுக்கு தாக்கம் எழுதினோம்னு சொன்னா இங்கே இருக்கிற H2C2O4 NaOH 1:2 தாக்கும். Na2C2O4 ஆகவும் நீராகவும் 2 மடங்கு NaOH. இங்க தரப்பட்ட NaOH செறிவு 0.125 m. தேவைப்பட்ட கனவளவு 40×10⁻³ டெசிமீட்டர் கனம். இதுல நீங்க NaOH மூல் காணலாம். NaOH மூலின் அரைவாசி மூல் H2C2O4 மூலாக இருக்கு. அப்ப நீங்க 20×0.125 கணிச்சிங்கன்னா சரி. இது எங்க இருக்குன்னு சொன்னால் 50 சென்டிமீட்டர் கனத்துக்கு இருக்கு. அதிண்ட 5 மடங்கு 250 சென்டிமீட்டர் கரைசலுக்குள்ள இருக்கு H2C2O4 மூலாக இருக்கு. நீங்க சார்மூல கூட்டு திணிவால பெருக்கினீங்கன்னு சொன்னால் H2C2O4 திணிவு வரும். மொத்த திணிவு 2.5 கிராம். அதன் மேல் H2C2O4 திணிவு தர 100 போட அதனுடைய பெர்சன்டேஜ் உங்களுக்கு கணிக்கப்படும். சரிதான்? இதுல 2 பேருக்கு வந்து ஆன்சர் என்ன வந்தது? 86.2. அதுல எங்களுக்கு ரிஸ்க் இல்ல தானே? என்ன நான் செய்து காட்டில கணித்தல் அவ்வளவு தானே. அடுத்த கேள்விய பாருங்க. எல்லாம் அடிப்படை கேள்வி ஒன்றுதான். சும்மா அந்த கேள்வியை வந்து என்ன சொல்றது, நோயாளி ஒருவரில் இருந்து புறப்பட்ட 10 சென்டிமீட்டர் கனம் குருதி மாதிரிக்கு நீர் சேர்த்து ஐதாக்குவதன் மூலம் 50 சென்டிமீட்டர் கனம் நீர்க்கரசலாக்கப்பட்டன்னு சொல்லி நீங்கள் படிச்சிருக்கிறீங்களானே. ஈமோக்ளோபின்ல இரும்பு இருக்கு அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கீங்க. நோயாளி ஒருவரிலிருந்து புறப்பட்ட 10 சென்டிமீட்டர் கனம் குருதி மாதிரிக்கு நீர் சேர்த்து ஐதாக்குவதன் மூலம் 50 சென்டிமீட்டர் கனம் நீர்க்கரசலாக்கப்பட்டது. இக்கரசலின் 20 சென்டிமீட்டர் கனத்தை வீராக்கி பொருத்தமான தாழ்த்தி ஒன்றை பயன்படுத்தி Fe முழுமையாக Fe2+ ஆக மாற்றப்பட்டதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஈமோக்ளோபின்ல இரும்பு வந்து Fe3+ வடிவத்துல இருக்குமென்று நினைக்கிறேன். நீங்க என்ன மாதிரி பயாலஜில படிச்சிருக்கீங்க? ஓ, ஈமோகுளோபின்ல Fe3+ தான் இரும்பு இருக்கு. Fe2+. ஈமோகுளோபின்ல 2+. ஓகே. அப்ப இதுல தாழ்த்தி ஒன்றை பயன்படுத்தி Fe2+ ஆக மாற்றப்பட்டன்னு சொல்லியிருக்கான். அப்ப ஈமோகுளோபின்ல இருக்கிற இரும்பு பற்றி கதைக்கிறீங்க. அதுல கேள்வியில அப்ப சம்திங் இன்னொரு பிரச்சனை இருக்கு. ஏனண்டா அந்த கேள்வியை பாருங்க, பொருத்தமான தாழ்த்தி ஒன்றை பயன்படுத்தி Fe முழுமையாக Fe2+ ஆக மாற்றப்பட்டன்னு சொல்லியிருக்கு. அது தாழ்த்தி ஒன்றை பயன்படுத்தி Fe2+ ஆக, ஒட்சியேற்றி ஒன்றை பயன்படுத்தி Fe2+ வரலாம். சரி, நாங்கள் அப்படி என்றா என்ன செய்ய வேண்டி வரும்? எங்களுக்கு இந்த ஈமோகுளோபின்ல இருக்கிற இரும்பு அது இல்லாம எங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். நாங்கள் கேள்வி இந்த தரவுக்கு வேலை செய்வோம். Fe2+ ஆக வருகுதுன்னு எடுத்துக்கொள்வோம். தாழ்த்தப்படுதுன்னு சொல்லலாம். அது ஒட்சியேட் தான். சரி,
10 சென்டிமீட்டர் கனம் குருதியில இருந்த இரும்பு 50 சென்டிமீட்டர் கனத்துக்கு ஐதாக்கப்பட்டு அதுல இருந்து 20 சென்டிமீட்டர் கனம் எடுக்கப்பட்டது. அப்ப அதுல இருந்த Fe முழுவதும் Fe2+ ஆக மாற்றப்பட்டிருக்கு. இவ்வளவுதான் எங்களுக்கு தேவையான கேள்வி. அப்ப Fe2+க்கும் அமில ஊடகத்துல KMnO4க்கும் தாக்கம் எழுதினார்கள். KMnO4 பீசமானதும் Fe2+ பீசமானதும் எங்களுக்கு தெரியும். இங்க KMnO4 செறிவு தந்திருக்கு, தேவைப்பட்ட KMnO4 கனவளவு தந்திருக்கு. அப்ப நாங்க என்ன காணலாம்? நேரடியாக மூல் காணலாம், பீசமான தொடரை பயன்படுத்தி Fe2+ மூல் காணலாம், அதுல இருந்து Fe மூல் காணலாம். இந்த Fe எங்க இருக்கு? ஐதாக்கப்பட்ட கரைசல் 20 சென்டிமீட்டர் கனத்துக்கு இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? 50 சென்டிமீட்டர் கனத்துக்கு இதை கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும். 10 சென்டிமீட்டருக்கு பார்க்க கன்வெர்ட் பண்ணக்கூடாது. ஏண்டா அந்த 10 சென்டிமீட்டருக்கு இருந்த அவ்வளவு தான் இப்ப எங்க வந்துச்சு? 50 சென்டிமீட்டர் கணக்குல வந்துச்சு. வீடியோக்க நாங்க பார்த்துட்டு உங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம். இங்க ஒரு தாக்கம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. குருதியின் 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் கனம் குருதி. இது 50 சென்டிமீட்டர் கனமாக ஐதாக்கப்படுது. இது 10 சென்டிமீட்டர் கனம் குருதி 50 சென்டிமீட்டர் கனமாக ஐதாக்கப்படுது. இதுல இருந்து ஒரு 20 சென்டிமீட்டர் கனம் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுது. அன்றைக்கு நான் இதே மாதிரி இன்னொரு கேள்வி பார்த்திருக்கேன். எந்த சந்தர்ப்பத்துல மடங்கு கருதப்படணும், இதுல கருத இயலாதுன்னு சொல்லியிருக்கு. குருதியின் 10 சென்டிமீட்டர் கனத்துல இருந்த முழு இரும்பும் இப்ப 50 சென்டிமீட்டர் கனமாக ஐதாக்கப்பட்டிருக்கு. இங்க எவ்வளவு இரும்பு இருந்துச்சோ அவ்வளவு இப்ப இங்க இருக்கு. இங்க இருக்கிற இரும்பின் மூலம் இங்க இருக்கிற இரும்பின் மூலம் சமன். இது உங்களுக்கு குழப்பம் இல்லை தானே? இது ஐதாக்கம் தான் நடக்கும். இந்த ரெண்டு சந்தர்ப்பத்தில நடக்கிற ஐதாக்கம். ஆனா இதுல இருக்கிற மூலம் இதுல இருக்கிற மூலம் சமன் இல்லையே. இதுண்ட ஒரு பகுதி இங்க எடுக்கப்படுது. அப்ப இங்க நடக்கிற தாக்கங்கள் இதான். ஒன்று Fe Fe2+ ஆக மாறுது. இதே ஒட்சியேற்றம் என்று சொல்லி இருக்கீங்க, தாழ்த்தல் என்று சொல்லி இருக்கிறோம். அப்ப அது தவறுதான். ஹீமோகுளோபின் Fe2+ இருக்குன்னா அந்த தாக்கம் போட வேணும்ன்ற அவசியம் இல்லை. ஏதோ என்ன நினைச்சு அந்த கேள்வியை போட்டுச்சுன்னு தெரியாது. சரி, ஓகே. உங்களுக்கு என்ன Fe2+ கரைசல் இருக்கு. 20 சென்டிமீட்டர் கணத்துல இருக்கிற Fe2+ KMnO4 தாக்கம் அடைய விட்டால் இதுக்கு எங்களுக்கு இனி அமில ஊடகத்துல தாக்கம் தெரியும். சரி, கேள்விய குருதி என்று சொன்ன வேற என்ன சொன்ன? Fe2+க்கும் KMnO4க்கும் அமில ஊடகத்துல தாக்கம் நிகழ்ந்தால் பீசமானவங்களுக்கு இப்ப நல்ல ஞாபகமாக இருக்கு. சரிதான், பீசமானம் பாடமா வந்து பீசமானம் 1க்கு 5. இப்ப நான் இதுல உங்களுக்கு கணித்தல் செய்து கொண்டிருக்கல, நீங்க செய்திருக்கிறீங்க. KMnO4 செறிவு தந்திருக்குது. ஆகவே நீங்கள் மூல் காணலாம் 0.002 அதனுடைய கனவளவு 10 தர 10⁻3. இதுல இருந்து KMnO4 மூல் காணும். KMnO4 மூலின் 5 மடங்கு மூல் Fe2+ மூலாக இருக்கு. இந்த Fe2+ எங்க இருக்கு? 20 சென்டிமீட்டர் கனத்துக்கு இருக்கு 5. 20 சென்டிமீட்டர் கனத்துக்குள்ள 5 இருக்குதுன்னு சொன்னால் இருக்குல்ல 50 சென்டிமீட்டர் கனத்துக்குள்ள எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யலாம்? காணலாம். 20 சென்டிமீட்டர் கனத்துல இருக்கிற Fe2+ இந்த மூல் 5. 20 சென்டிமீட்டர் கனத்துல இருக்கிற Fe2+ இந்த மூல்ல இருந்து சரியா நீங்கள் 50க்கு என்ன செய்யலாம்னு சொன்னா கன்வெர்ட் பண்ணலாம். நீங்க கன்வர்ஷன் 50 கன்வெர்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள இருக்கிற Fe2+ இந்த மூல் 12.5 எண் மூலாக இருக்கு. இந்த எண் ஏற்கனவே இதுல சுருக்கக்கூடியதா நான் விஷயத்தை படிச்சேன். அவ இங்க இருக்கிற 12 எண் மூல் Fe2+ அப்படியே குருதியின் 10 சென்டிமீட்டர் கனத்துக்கு இருக்கு. இதை நீங்க அப்படியே விளங்கி கொள்ளணும். அதுதான் இதுல காட்டிக்க. இரும்பின் மூல் குருதியில இருந்த இரும்பின் மூல் முழுவதும் இப்ப 50 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்கு Fe2+ இந்த மூல் 12.5 எண் மூலாக இருக்கு. எங்க 10 சென்டிமீட்டர் கனம் குருதியில இருந்த. சரியா? ஓகே. இப்ப ppm என்பது என்ன பொறுத்தவரை ppm என்பது 1 மில்லிகிராம் டெசிமீட்டர் -3 என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ppm என்பது பின்னந்தர 16. சரியா? திணிவு பின்னமாக இருந்தால்
பிபிஎம் இந்த பின்னத்துக்கு அலகு இருக்காது. திணிவு கனவளவு பின்னமாக இருந்தால் அந்த பின்னத்துக்கு அலகு இருக்கும். கிராம் சென்டிமீட்டர் -3 என்ற ஒரு அலகு இருக்கு. இவ கேட்டது இரும்பின் அமைப்பை பிபிஎம்மில் தருகிறேன்னு சொல்லி. இதுல 3 சந்தர்ப்பத்துல கனவளவு பார்த்துங்க. ஒன்று குருதியின் கனவளவு 10 சென்டிமீட்டர் கனம், ஐதாக்கப்பட்ட கரிசல் கனவளவு 50 சென்டிமீட்டர் கனம், பரிசோதனைக்கு எடுத்த கனவளவு 20 சென்டிமீட்டர் கனம். இதுல நீங்கள் என்ன கனவளவு போட போறீங்க? Fe2+ எங்க இருந்தது? குருதியில தான் இருந்தது. ஆகவே குருதியில இருக்கிற Fe2+ இந்த அமைப்பு வேணும்னு சொன்னால் அதை நீங்க பிபிஎம்ல கொடுக்க போறீங்க. அவன் உடனடி போடும். பின்னம் சமன் பின்னம் தர 10 பிபிஎம் கேட்டதால் பார்ட்ஸ் பெர் மில்லியன். அவ இங்க கனவளவு துணிவு கனவளவு பின்னம். Fe2+ இந்த மூல் தெரியும். அதை 56ஆல பெருக்கணும்னு சொன்னால் Fe2+ இந்த வீடியோ ஸ்டக் ஆயிடுச்சு. என்னடா விளங்கல? என்ன சொன்னீங்க? வீடியோ ஸ்டக் ஆயிடுச்சு. வீடியோ ஸ்டக் ஆயிடுச்சு. ஸ்டக் ஆகுதா? நான் கதைக்கிற கேட்கறியா? இப்போ ஓகே சார். ஓ இல்லைன்னா மற்ற நெட்வொர்க்கை பாவிக்கிறேன். எஸ்எல்டி பாவிக்கிறேன். இருந்து இந்த சிக்கல் வருது. இந்த டயலாக் ப்ராட்பேண்ட் பாவிக்கவே இயலாது. ஏர்டெல் உங்களையும் கையெல்லாம் வச்சுக்க சிக்கலண்டா சொல்லுங்க, மாத்தி போட்டு பார்ப்போம். சரியா? இப்போ பிபிஎம் வந்து பின்னந்தர 10 அப்ப பின்னம் துணிவு பின்னம் துணிவு கனவளவு பின்னம் 12.5 எண் தர 56 கீழ் கனவளவு நாங்கள் இப்போ 10 சென்டிமீட்டர் கனம் போடுறோம். 10.6. சரி, நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிபிஎம் என்ன என்பது 0.002 வரை 10 தர 10.3 இருக்கு. சரி, அப்ப இதை உங்களுக்கு சுருக்க என்ன விட வந்தது? இதுதாங்க ஜி பிபிஎம் எவ்வளவு வந்தது? 1400. 1400 வருது. 400 ppm. உங்களுக்கு என்ன வந்ததாங்க ஜி? 280 ppm. உலகையில 280. 280 வருதா? அப்ப நாங்க ஒரு கச்சுருக்கு பாப்போமே. இதுல எங்களுக்கு என்னென்ன 1000 செக் பண்ணி விடுங்க ஒரு இதை. இல்லைன்னா சுருக்குவோம், பிரச்சனை இல்லை. இது 14 வருதாங்க. இவ்வளவு பெருக்க துணிவு வந்து 14 கிராம் வருது. சரியா? துணிவு 14 கிராம் என்று வருது. 14 தர 10.3 கிராம் என்று வருது. 12.5 0.002 10 இவ்வளவு பெருக்க 14 என்று வருது. துணிவு 14 தர 10.3 கிராம். இது கனவளவு 10 தானே. 16 பெருக்கம் 16 பெருக்கம். இதுல ஒரு 10.3 16 மட்டும் கூட இதுல 13 10 விட 1400 சரியாக இருக்கும். சரியா? இதை விட சரியா? உங்களுக்கு என்ன வந்தேன்னு சொன்னீங்க தங்கச்சி? 280 எங்க அப்ப இந்த தவறு நடந்தது? இது வரைக்கும் ஓகே. உங்களுக்கு இந்த பின்னம் வரைக்கும் வந்தது ஓகேயா? பின்னம் வரைக்கும் வந்தது அதுல பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. இதுல நீங்கள் பின்னதுல நீங்கள் எண்ணுக்கு பெருமானம் போட்டு கொண்டு வந்திருப்பீங்க. நான் இந்த சுருக்கல் பஞ்சு காண்டி என்ன செய்யணா நீங்க செய்துட்டு மெதேடு காண்டி வந்தேன். அவ எண் வந்து இதுல KMNO4 மூல். சரி, அதுல 5 மடங்கு மூல். அதுல கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த 5 எண் மூல் தான் இந்த Fe2+ 5 எண் மூல். அதுதான் இது.
இது எங்க இருக்கு 20ல. 20ல எவ்வளவு இருந்தால் 50க்கு எவ்வளவு என்று பார்க்கணும். 50க்கு இருந்த இரும்பின் மூலம் இந்த 10க்கு இருந்த இரும்பின் மூலம் சமன். காரணம் இந்த 10 சென்டிமீட்டர் கணம் குருதி 50 சென்டிமீட்டர் கணம் குருதியாக என்ன செய்யப்படுது, ஐதாக்கப்படுது. சரியா? ஆயிரத்தி 400 ppm என்பது சரியான விடையா? அதுல ஒண்ணு தெரியல. அடுத்தா பாருங்க, அது உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். நான் அறிவஞ்சன்பாடு அதிக தடவைகள் எழுதியிருப்பீர்கள். அமில ஊடகத்தில் IO3 - I2 ஆக மாறுதல், அமில ஊடகத்தில் I - I2 ஆக மாறுதல். இது அறிவஞ்சன்பாடு உங்களுக்கு தெரியும் தானே. IO3 ஒட்சியேட்டியாக தொழிற்படும் போது I2 ஆக தாழ்த்தப்படும், I- தாழ்த்தியாக தொழிற்படும் போது I2 ஆக ஒட்சியேற்றப்படும். இந்த ரெண்டுக்கு உரிய அறிவஞ்சன்பாடு எழுதி நீங்க தாக்கத்தை சமப்படுத்தீங்க. பாருங்க, இந்த தாக்கத்தை நாங்கள் அறிவஞ்சன்பாடு எழுதி சமப்படுத்தாலும் சமப்படுத்த தெரிய வேணும். IO3 - I- அமில ஊடகம். சரிதான்? இதுல இந்த தாக்கம் நடக்க I2 அங்கால நீரும் வரும். சரியா? ஓகே. இதை நீங்கள் அறிவஞ்சன்பாடு எழுதாமல் ஒட்சியேற்றம் தாழ்த்தல் முறையை பயன்படுத்தி சமப்படுத்தலாம். இப்படி ரெண்டு கூறு ஒரே ஒட்சியேற்ற நிலைக்கு வருகிறது என்று சொன்னால் நாங்கள் விளைவை 2 தடவைகள் எழுதினால் சில நேரங்களுக்கு குழப்பங்கள் தீரும். விளைவை 2 தடவைகள் எழுதினால் குழப்பம் தீரும். ஒரு I2 போட்டுட்டு இது தாழ்த்தப்படுது, இது ஒட்சியேற்றப்படுதுன்னு சொல்லுது அவ்வளவு பொருத்தப்பாடு இல்லாம இருக்கு. சரிதான்? இந்த IO3 - I2 ஆக வருதுன்னு I - I2 வருதுன்னு இப்படி தனித்தனி எடுத்துட்டோம்னா இது உங்களுக்கு சில குழப்பத்தை ஏற்படுத்தாம். இதுல ஐடின் ஒட்சியேற்றம் +1, இதுல 0, இதுல -1, இதுல 0. அப்ப ஒட்சியேற்றம் மாறுபடுகிற மூலகத்தை இனம் கண்டு முதல்ல நாங்கள் சமன் செய்யணும். இங்க 2 ஐடின், அப்ப இங்க 2. இந்த +5 ஒட்சியேற்ற நிலையில இருக்க ஐடின் I2 ஆக தாழ்த்தப்படுது என்று எடுத்துக்கொண்டால் ஒரு ஐடின் 5 இலத்திரனை ஏற்கும். அப்ப 2 ஐடினும் 10 இலத்திரன்களை ஏற்கும். இதுல ஒட்சியேற்றம் மாறுபடுற மூலகம் ஐடின், அப்ப இங்கேயும் 2 போட்டு சமப்படுத்தினால் இங்க ஒரு மைனஸ், அங்க 0. ஒரு இலத்திரனை 1 இலக்கும். இப்ப 2 சேர்ந்து என்ன செய்யும்? 2 இலத்திரனை இலக்கும். ரசாயன தாக்கத்துல ஏற்று இலக்கு இலத்திரன் எண்ணிக்கை சமனாக இருக்கும். இது 5 அளவு இருக்கு. இதையும் நாங்கள் 5 அளவு இருக்கும், இங்கேயும் 5 அளவு இருக்கும். அப்ப விளைவுல இப்ப 6 I2 இருக்கிறது போல தோன்றும். ஆனா 2 இந்த மடங்காக வாரதால எங்களுக்கு அது சுருக்கப்பட்டு 3ஆக வரும். சரியா? அப்ப நீங்கள் சமப்படுத்தல IO3 இதுல 2 IO3 மைண்ட்ல இருக்கணும். இதுல 10 I- H+, இதுல ஒரு I2, இதுல 5 I2, மொத்தம் 6 I2 இருக்கு. இதுல 2, இதுல 10, இதுல 6. அப்ப நாங்க 2ஆல பிரித்தோம்னு சொன்னால் ஒரு IO3 - 5 I- 3 I2 வந்து இந்த 3 ஒட்சிஜன் இருக்கிறதால நாங்கள் 3 நீரை போடணும். 6 ஹைட்ரஜன் இருக்காலே 6 H+ போடணும். அப்ப தாக்கத்தை ஒட்சியேற்றம் தாழ்த்தல் முறையில நாங்கள் சமப்படுத்தலாம். இங்க 2 கூறுகள் ஒரே ஒட்சியேற்றனுக்கு வருதுன்னு சொன்னால் நீங்க ஒரே இடத்துல போட்டீங்க என்றால் தாக்கம் எழுத மாட்டீங்க. ஒவ்வொருயாக எடுத்துக்கொண்டு தாக்கத்தில் இருப்ப எல்லாம் I2 தான் கூட்டைகளை I2 போட்டுக்கிட்டா சரி. அயடின் சேர் உப்பு தயாரிப்பதற்காக சோடியம் குளோரைட்டுடன் KiO3 சேர்க்கப்படுகின்றன சொல்லியிருக்கு. உங்களுக்கு தெரியும், அயடின் கலந்த உப்பு என்று சொல்வது I2 கலக்குறீங்களா. I2 வந்து உறுதியற்ற உப்புக்குள்ள I2 கலந்து I2 என்ன செய்யும்? கொஞ்ச நாள்ல பதங்கமாகி போயிட்டு. அப்ப அயடின் வந்து கலக்குறதுன்னு சொல்றது இந்த KiO3 என்ற வடிவத்துல தான் அயடின் சேர்க்கப்படுது. அயடின் சேர்க்கப்பட்ட உப்பு மாதிரியில் அயடினின் நிறைப்படி சதவீதத்தை துணிவதற்காக ஒரு மாணவன் செய்த பரிசோதனையின் பெறுபவர்கள் கீழே தரப்பட்டுள்ளனர். உப்பு மாதிரியின் 5 கிராம் சரியாக நிறுத்தெடுக்கப்பட்டு நியமிப்பு குடுவையில் இட்டு காட்சி வடித்த நீர் சேர்த்து ஏறத்தாழ 50 சென்டிமீட்டர் கனத்துக்கு என்ன செய்யப்பட்டது? ஐதாக்கப்பட்டது. வைதான H2S ஒரு நாள் ஐதாக்கப்பட்டு Ki சிறிதளவு சேர்த்து வெளியேறிய I2 ஆனது காட்டியாக மாப்பொருளை பயன்படுத்தி நியமிக்கப்பட்டது. என்னதை காய்ச்சாலும் என்ன சொல்ல போறோம்? அங்கே இருக்கிற IO3 மைனஸுக்கும்
நாங்கள் சேர்த்தால் I மைனஸுக்கு முடியல இந்த தாக்கம் நடக்கும். ஞாபகம் இந்த எங்கெல்லாம் I2 விடுவிக்கப்படுதோ அந்த விடுவிக்கப்பட்ட I2 அளவை அறிவதற்காக நாங்கள் ஓட வேண்டியது எங்கன்னு சொன்னால் சோடியம் தயோசல்பேட் Na2H2O3 தான் ஓடவும். ஆகவே இந்த தாக்கம் மிக முக்கியமானது. தாக்கத்தில் I2க்கும் Na2H2O3க்கும் விசமானம், I2க்கும் Na2H2O3க்கும் விசமானம் 1:2 ஆக இருக்கும். விளைவு Na2S4O6 ஆக இருக்கும். இங்க பயன்படுத்தப்பட்ட Na2H2O3 செறிவு தரப்பட்டிருக்கு 0.01. தேவைப்பட்ட கனவளவு 6^10^3 என்று சொல்லப்பட்டது. ஆகவே மூல் 0.06^10^3 மூல். இது எங்க நியமிக்கப்பட்டிருக்கு? 5 கிராம் உப்பு 50 சென்டிமீட்டர் கனவாகும் தயாரிக்கப்பட்டு ஐதான H2SO சேர்த்து அதே கரைசலை அப்படி என்ன செய்யப்பட்டிருக்குன்னா நியமிக்கப்பட்டிருக்கு. அப்ப 50 சென்டிமீட்டர் கன கரைசலுக்குள்ள இருந்த I2ஓட தாக்கின Na2H2O3 மூல் உங்களுக்கு தெரியும். இதுல இருந்து நீங்கள் என்ன காணலாம்? 50 சென்டிமீட்டர் கன கரைசல் இந்த ஐடின் மூல் காணலாம். ഇതിന്റെ അരവാസി 0.03 இந்த 0.03 மூல் I2 வந்து இந்த தாக்கத்துல விடுவிக்கப்பட்ட I2. இதை நீங்க வீசமான படி பார்க்க கூடாது. முதலாவது தாக்கத்துல உருவான I2 முழுவதும் இரண்டாவது தாக்கத்துல பயன்படுத்தப்படும். I2 மூல் 0.03 மூல். சில பேர் இது 9 எடுத்து விட்டுவாங்க. ஒரு தாக்கத்துல உருவான அவ்வளவு மூலம் இதுல பயன்படுத்தப்படுது. இந்த தாக்கத்துக்கு தான் வீசமான 1:2 தவிர இதை நீங்க வீசமான தொடர்புல பயன்படுத்தக்கூடாது. சரி, இந்த மூலம் 0.03. 0.03 மூல் I2 IO3 மைனஸோடு எப்படி தொடர்பட்டிருக்க போகுதுன்னு சொன்னால் வீசமானத்தோட தொடர்பட்டிருக்க போகுது. உங்களை கேட்டது என்ன? அடங்கியுள்ள அயடீனின் நிறைப்படி சதவீதம் கேட்டிருக்கு. அயடீன் என்ன வடிவத்துல சேர்க்கப்பட்டிருக்காங்க? KiO3 என்ற வடிவத்துல சேர்க்கப்படும். நீங்க இது KiO3 Ki அப்படி H2SO4 எழுதி இருக்கு. I2 இந்த மூல் 0.03 என்றால் இதுல இருந்து வந்து IO3 மைனஸ் இந்த மூல் 0.01 சரியா? ஓகே. அப்ப 5 கிராம் உப்பில இருந்த KiO3 மூல் தெரியும். உங்களை கேட்டது அயடீனின் நிறைப்படி சதவீதம் அப்படி சொல்லி. இப்ப நாங்கள் போட போறோம் பின்னம் தர 10/2. சரியா? பின்னம் தர 10/2 தான் நாங்கள் இப்ப போட போறோம். உங்களுக்கு என்ன விட வந்ததாங்க? 25.4%. 25.4 அயடின் பெர்சன்டேஜ் 25.4 வருதா? நீங்கள் சார்மூல கூட்டுத்தனி KiO3 சார்மூல கூட்டுத்தனி வாழ பெருக்கி 5 மேல் போட்டு அனுப்பலாம். 127 வரைக்கும் நீங்க அப்படி பெரிய பிரமாணத்துல வருது. உப்புக்கு சேர்க்கிற ஐடியின் அளவு அப்படி வராது. கேள்வியா பிள்ளையோ? சரி பாப்போமா. உப்புக்கு 25% ஐடியின் சேர்த்தா என்ன நடக்கும் பாப்போம். சரி, உங்களோட பிள்ளை இல்ல கேள்விதானே செய்து வாப்போமா. இப்ப KiO3 மூலங்களை தெரியும். NKiO3 தெரியும். 0.01 மூல். இங்க ஒரு 10/3 விடுபட்டு தெரியும். இதுல இருக்கிற அயடின் வந்து 1:1. அப்ப அயடின் மூல் இப்ப நாங்க காண போறோம் என்னன்னு சொன்னால் அது பீசமானத்துல இருக்கு. 0.01 மூல். ஓகே. 0.01 மூல் அயடின் இருக்கு. KiO3 மூலுக்கு சமனான மூல்ல அயடின் இருக்கு. ஓகே சார். 10/3 விடுவாரு. அதான் நான் என்னடா உப்பில இருக்கிற அயடின் அளவு மிக சொற்பமாகத்தான் இருக்கும். அப்ப திணிவு சதவீதம் அயடின் திணிவு சதவீதம் சமன் மொத்த திணிவு 5 கிராம். அதுல அயடின் திணிவு
0.01 தர 10^3 தர 127. இது மூலத்தின் தர 100. சரி, அப்ப எங்களுக்கு 1.27 அப்படிதான் அது வரப்போகுது. இதுல இதுல இந்த 2 சைவரையும் இதுல நீங்க ஒரு போட்டா 10.1 0.127 தான் பெறப்போகுது. 0.127 என்று சொன்னால் 0.025. சரி, உங்களோட விட சரி. அந்த 10.3 கவனிக்கப்படும். 0.0254 வீதம் மட்டும். சரியா? இதுல தங்கச்சி பெரிய ஏதாவது சிக்கல் இருக்கா உங்களுக்கு? ஓகே, 2 பேருக்கும் வந்தா அந்த விட. சரி, இதுல என்ன உங்களை கேள்வியா கேட்டுனான்னு சொன்னால், இந்த அயடின் பெர்சன்டேஜ் என்று கேட்கும்போது சில பேர் KiO3 பெர்சன்டேஜை கணிச்சிடுவேன். நம்ம என்றால் மூல் வந்து KiO3 தான் வரப்போம். KiO3ல பொட்டாசியம் இருக்கு, அயடின் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. இதுல இருக்கிற அயடின் மூளை நாங்கள் பீசமானத்துல எடுக்கும். 0.01 மூலன்னு சொல்லி. சரியா? அடுத்த வந்து பாருங்க, 15வது கேள்வி. KClO3 KCl என்பவற்றை கொண்ட ஈரலிப்பான கலவை மாதிரி ஒன்றுன்னு சொல்லி என்றால் அதுல நீர் இருக்கின்ற அர்த்தம் என்ன? நீரும் காணப்படுது. KClO3 KCl என்பவற்றை கொண்ட ஈரலிப்பான கலவை மாதிரி ஒன்று 1 கிராம் ஆனது நீரில் கரைக்கப்பட்டு 250 சென்டிமீட்டர் கனமாக்கப்படும். அவ KClO3 இருக்கு, KCl இருக்கு, ஈரலிப்பானது நீர் இருக்கு. இவ்வளவுத்தின்றையும் 1 கிராம் 250 சென்டிமீட்டர் கனம் கரைசலாக்கப்பட்டு 250 சென்டிமீட்டர் கனம் கரைசலாக்கப்பட்டு இந்த கரைசல்ல இருந்து ஒரு 25 சென்டிமீட்டர் கனம் வேறாக்கப்படுது. இதுல நீங்க கவனமா இருக்கணும். என்னன்னா இதுல பிரச்சனை வந்துருச்சுல. நேற்று SO2 உடன் பரிகரிக்கப்பட்டு குளோரைட் ஆனது குளோரைட்டாக தாழ்த்தல் அடைய செய்யப்பட்டதுன்னு சொல்லி இங்க ClO3 மைனஸ் வந்து SO2வை SO4 2- ஆக உட்சியேற்றி தான் Cl- ஆக தாழ்த்தப்படுது. மேலதிக SO2 கொதிக்க வைத்து கரைசலிருந்து அகற்றப்பட்டது. இவ்விளைவு கரைசலுக்கு மிக AgNO3 சேர்க்கப்பட்டது. AgCl என்ற வீழ்வடிவை பற்றி உங்களுக்கு தந்திருக்கு. இப்ப இதுல இருந்து நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் 2 பேரையும் மொத்த மூல காணலாம். நாங்கள் வளமையை போல இந்த கேள்வி அணுகுவோம். முதல்ல KClO3க்கும் SO2க்கும் தாக்கம் போடுவோம். இந்த தாக்கத்துல SO2 ஒட்சியேற்றப்பட்ட SO4 2- ஆக வரும். ClO3- வந்து Cl- ஆக வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நான் பீசமானத்தை கண்டுபிடிக்கணும். இது இந்த 4, இது இந்த 6. அப்ப இது 2 இலத்திரனை இழக்கும். 2 இலத்திரனை இழக்கும். இதுல +5ல இருந்து -1க்கு வருது. அப்ப ஒரு இது 6 இலத்திரனை ஈர்க்கு. KClO3ல +5ல இருந்த குளோரின் -1 ஆக தாழ்த்தப்படுது. 6 இலத்திரனை ஈர்க்கு. இவரை நாங்கள் 3ஆல பெருக்கினால் போதுமா? அப்ப இது 3, இது 1:2. இந்த 25 சென்டிமீட்டர் கனம் கரைசல்ல இருக்கிற KClO3 மூளை X மூல் என்று எடுத்துக்கொண்டால், KCl இந்த மூளை Y மூல் என்று எடுத்துக்கொண்டால், இந்த கரைசலுக்குள்ள KCl-ம் இருக்கு. அப்ப இந்த தாக்கம் முடிய Y மூல் KCl-ல இருந்து Y மூல் Cl- வரும். X மூல் KClO3ல இருந்து 1:1 X மூல் Cl- வரும். இந்த தாக்கத்தின் முடிவில உங்களோட விளைவு கரைசல் வந்து X+Y Cl- கொண்டிருக்கும். சரி, தாக்கத்தின் முடிவில உள்ள Cl- மொத்த மூல் X+Y. இதுக்கு நீங்க AgNO3 எக்ஸஸ் ஆக சேர்த்தால் AgCl வீழ்வடிவாகும். வீழ்வடிவாகிற AgCl என்ற திணிவு தந்திருக்கு 0.1435.
AgCl இந்த மூலர் திணிவு 143.5. ஆகவே மூல் வந்து 1 தர 10⁻³ மூல் என்று சரி 1 தர 10⁻³ மூல். ஏதாவது சுருக்கல் மிஸ்டேக் இருந்தா சொல்லுவா. AgClக்கும் Cl மைனஸுக்கும் பீசமான 1:1. அப்ப நீங்க இப்போ தொடர்பு எடுக்கலாம். x plus y வந்து 1 தர 10⁻³ மூல் என்று சொல்லு. இதுல உங்களுக்கு 2 தெரியாக்கணியம் இருக்கு. அதால இன்னொரு பரிசோதனை நிரப்படுது. வேறொரு பரிசோதனையில் ஆரம்ப கரைசல் 25 சென்டிமீட்டர் கனம் ஆனது 0.2 மூல் டெசிமீட்டர் -3 FeSO4 30 சென்டிமீட்டர் சூடாக்கப்பட்ட போது தாக்கமடையாத FeSO4 ஒட்சியேற்றத்துக்கு அமில ஊடகத்தில் 0.08 KMnO4 7.5 கிராம் தேவைப்படும் சென்டிமீட்டர் கனம். சரி, இங்க ClO3 மைனஸுக்கும் Fe2+க்கும் தாக்கம் தந்திருக்கு. இது நீங்கள் சாதாரணமாக இப்ப முருகை கல்லில் இருக்கிற கல்சியம் கார்பனேட் பெர்சன்டேஜ்கள் துணிகிற சம்பந்தமாக கேள்விதான். ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட Fe2+ இந்த மூல் தெரியும். அதாவது ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட FeSO4 செறிவும் கனவளவும் தந்திருக்கு. அதிண்ட செறிவு 0.2 கனவளவு 30 தர 10⁻³ மூல். இது ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட Fe2+ இந்த மூல். அப்ப 6 தர 10⁻³ மூல் என்று இது தொடக்கத்தில் எடுக்கப்பட்ட Fe2+ இந்த மூல். இவ்வளவு Fe2+ம் ClO3 மைனஸோட தாக்கு சொல்லி அதான் உங்களுக்கு சொல்லி இருக்குது. FeSO4 ஒட்சியறதுக்கு அமில ஊடகத்தில் மேலதிகமாக இருக்கிறது. சரிதான், தாக்கமடையாத FeSO4 சொல்லி. அப்ப இவ்வளவு தாக்கில் இது நீங்க ஆரம்பத்தில் எடுத்தது. அப்ப எஞ்சிய Fe2+ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் KMnO4 பயன்படுத்தி இருக்கு. எஞ்சிய Fe2+ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு KMnO4 பயன்படுத்தினா KMnO4 மூல் வந்து தந்திருக்கு. KMnO4 மூல் அதன் செறிவு தர கனவளவு செறிவு 0.08 M தர கனவளவு வந்து 7.5 தர 10⁻³. 7.5 தர 10⁻³. அப்ப எஞ்சிய Fe2+ தாக்கின KMnO4 மூலை நாங்கள் காணலாம். அது எவ்வளவு என்று வருதுன்னு சொன்னால் 6 தர 10⁻³ மூல் என்று வருது. எஞ்சிய Fe2+ தாக்கின KMnO4 மூல். சாரி 0.6 இதே 6 தர 10⁻³ அப்படி 0.6. அப்ப 0.08 நாங்கள் 7.5 அனுப்பியிருக்கிறோம். 7.5 இருக்கு 0.6. அப்ப எஞ்சிய Fe2+ தாக்கின KMnO4 மூல் உது. உங்களுக்கு ஏற்கனவே KMnO4க்கும் Fe2+க்கும் பீசமானம் தெரியும். ஒரு தாக்கத்துல Fe2+க்கும் KMnO4க்கும் பீசமானம் வந்து 5:1. என்ன ஒரு அழுதி மினக்கடையில 5:1. KMnO4 மூல் 0.6 அதிന്റെ 5 மடங்கு Fe2+ மூலாக இருக்கு. அப்ப அதிന്റെ 5 மடங்கு வந்து 3ஆக இருக்கு. எஞ்சிய Fe2+ மூல் இந்த எஞ்சிய Fe2+ மூல் 3 தர 10⁻³. ஏன்னா எனக்குடன் இந்த கேள்வியை வாசிக்க என்ன ஞாபகம், சுண்ணாம்புக்கல் மாதிரியில இருக்கிற கல்சியம் கார்பனேட் தூய்மை நூற்றுதல் செய்யற கேள்விகள் இருக்கு. சுண்ணாம்புக்கல் மாதிரில இருந்து குறிப்பிட்ட தெளிவுபடுத்த வந்து மிகை அமிலத்துக்கு கரைச்சி போட்டு எஞ்சிய அமிலத்தை NaOH பயன்படுத்தி நியமிச்சு ஆரம்பத்துல சேர்த்த அமிலத்தின் மூல் தெரியும். எஞ்சிய அமிலத்தின் மூல NaOH கணிச்சிருப்போம். ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் கார்பனேட்டோட தாக்கின எச்சில் மூல தெரியும். அதே மாதிரி ஒரு ஒத்த கேள்வி தான் இது. ஆரம்பத்தில் எடுத்த Fe2+ மூல் கணிக்கிறது சரிவும் கனவுல வந்திருக்கு. எஞ்சின Fe2+ காண்றது KMnO4 சரிவும் கனவுல வந்திருக்கு. ஆகவே Fe2+ மூல காணலாம்.